போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இதுமாரி வாப்பா, இதுமாரி குழந்தை காணமா. சரி, உடனே ஓடி வந்தவொடனே டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, இதுமாரி ஜிபே பண்ணது எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சேன். உடனே அடுத்த செகண்டு அவங்க போலீஸ்காரங்க தெரிஞ்ச உடனே ஒரு 30 போலீஸ்காரங்க இருப்பாங்க, ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் துரி கேட்டாங்க கேள்வியை. அப்படியே சுறுசுறுப்பாக இருந்தாங்க எல்லாம். குழந்தை காணாமல் போயிட்டு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கழிச்சு அசால்ட்டாக பூச்சி எடுத்துனது, அசால்ட்டாக வேலை செஞ்சாங்க போலீஸ்காரங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கத்து வார்டு எங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண நான் அட்மிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்ககிட்ட கேட்கும்போது நான் வந்து இவங்களோட அட்டெண்டர், எங்கள் ஒய்ஃப் பேர் கீதாவோட அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்கும்போது சொல்லியிருக்காங்க. அதுமாரி தான் இதுமாரி இங்கே இருந்துக்கிறாங்க அவங்க. 12ஆம் தேதி என் ஒய்ஃப் வந்து பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அட்மிட் பண்ணிட்டு அதான் கூட வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லோரும் இருந்தாங்க. எல்லோரும் இருக்கும்போது கூடவே பக்கத்தில் வந்து ஒரு வார்டில் வந்து ஒருத்தவங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண தான் வந்து அட்மிட் ஆகிக்கிறோம் அப்படின்னு எங்கள் ஒய்ஃப்கிட்ட ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, பக்கத்து பெட்டில் இருக்கிற லேடி. அப்படி சொல்லி நம்ம சரி அப்படியே பக்கத்து பெட்டு தானே சொல்லிட்டு சகஜமாக பேசி பழகியிருக்கிறாங்க. பழகிட்ட அப்புறம் சரி, எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தத்தில் ஒரு அண்ணன் வந்து இறந்துட்டார். அதுக்காக எங்கள் அம்மா, எங்கள் அப்பாலாம் வந்து எங்கள் ஒய்ஃபோட அம்மா, தங்கச்சி இதில் இங்கே விட்டுட்டு, இவங்க கூட விட்டுட்டு அவங்க வந்து டெத்துக்கு போயிருக்காங்க. எங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி வந்து சாப்பாடு எடுத்துன்னு வரும், துணி எடுத்துன்னு வரும், இவங்க பார்த்துக்கோ நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுன்னு போயிருக்காங்க. போகும்போதே இவங்க பார்த்துக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்பு மாரிலாம் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது டிஸ்சார்ஜ் வரும்போது, இதுமாரி வாமா டிஸ்சார்ஜ் ஆகிக்கா, நான் வந்து போகும்போது இதுவில் விட்டுறேன், எங்கள் வீடு வந்து கொடுங்கையூரில் தான் இருக்குது, பக்கத்தில் உங்கள் பொறுப்பேட்டில் உங்களை விட்டுட்டு ஆட்டோவில் நான் போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது எங்கள் ஒய்ஃப் வந்து வானா வரல, நான் என் தங்கச்சி வரேன்னா நான் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஃபோன் பண்ண உங்கள் தங்கச்சி ஃபோன் எடுக்கலை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஒய்ஃப் கையில் பைசா இல்லாததுனால எனக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி காசு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. காசு அனுப்பிச்சி விடுன்னு சொன்னோடனே நான் வந்து என் நம்பர்லேருந்து ஒரு 500 ரூபா ஒரு வாட்டியும் ஒரு 400 ரூபா ஒரு வாட்டியும் அனுப்புனேன். யாருக்குன்னா இங்கே கடத்தின்னு போனாங்களே அவங்க ஜிபே அமௌண்ட்டுக்கு காசு அனுப்புனேன். ஜிபே அமௌண்ட்டு காசு அனுப்பினோடனே இவங்களுக்கு தெரில, யாருன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரில இவங்களுக்கு. நான் வந்தவுடனே இதுவில் மார்ச்சூரியில் எங்கள் அண்ணன் டெத்தில் மார்ச்சூரி ஒரு இதுவாக இருந்திருந்தேன். அப்போ வந்து இவங்க ஃபோன் பண்ணி சொல்லவே நான் ஓடியான்ட்டாங்க. அந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இதுமாரி வாப்பா, இதுமாரி குழந்தை காணமா. சரி, உடனே ஓடி வந்தவொடனே டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, இதுமாரி ஜிபே பண்ணது எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சேன். உடனே அடுத்த செகண்டு அவங்க போலீஸ்காரங்க தெரிஞ்ச உடனே ஒரு 30 போலீஸ்காரங்க இருப்பாங்க, ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் துரி கேட்டாங்க கேள்வியை. அப்படியே சுறுசுறுப்பாக இருந்தாங்க எல்லாம். குழந்தை காணாமல் போயிட்டு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கழிச்சு அசால்ட்டாக பூச்சி எடுத்துனது, அசால்ட்டாக வேலை செஞ்சாங்க போலீஸ்காரங்க. ரொம்ப தேங்க்ஸ் போலீஸ்க்கு. இப்போ நடக்கிறது வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து எங்கள் குழந்தை அவங்க குழந்தைன்றாங்க. இப்போ வந்து ஏதோ செக்கப்புக்கு கூட்டின்னு போயிருக்காங்க உள்ள. அது அவங்கள தான் கேட்கணும். அது வந்து எங்களுக்கு தெரிலண்ணா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கத்து வார்டு எங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண நான் அட்மிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்ககிட்ட கேட்கும்போது நான் வந்து இவங்களோட அட்டெண்டர், எங்கள் ஒய்ஃப் பேர் கீதாவோட அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்கும்போது சொல்லியிருக்காங்க. அதுமாரி தான் இதுமாரி இங்கே இருந்துக்கிறாங்க அவங்க. அப்படிலாம் இல்லை, கூட ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லிச்சுன்னா, எங்கள் குழந்தைய வந்து கூட ஒரு ஆள் இருந்தானா, கருப்பாக கொஞ்சம் குண்டாக ஒரு ஆள் இருந்தானா, அவங்ககிட்ட வந்து என் குழந்தைய வந்து 2 வாட்டி கூட்டின்னு போய் காமிச்சிருக்கான். குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி கூட்டின்னு போய் காமிச்சிருக்காங்க. 3 பேருமா மனபல மைண்டு அப்செட்டாக இருந்திருப்பாங்க. சொல்லிட்டாங்க. எங்கள் பக்கம் தான் சப்போர்ட்டு. அவங்க ஸ்டார்டிங்கே தெரிஞ்சு போச்சு. எங்கள் பக்கம் தான் சப்போர்ட் 100% அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. குழந்தை எங்கள் குழந்தை, நீ கவலைப்படாதீங்கப்பா, குழந்தை உங்களுக்கு தான். அவங்க வந்து அவங்க வாயால் உண்மையை ஒத்துக்க வைக்க இப்போது டெஸ்ட்டு அதுமாரி செக்கப் போயிருக்காங்க. இல்லைங்க, அது இப்போ தான் இதுக்கப்புறம் விசாரிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஒரு 2 ஹவர் முன்னாடி 3 ஹவர் முன்னாடி பிடிச்சாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு விசாரிச்சா தான் தெரியும் என்ன இதுன்னு. அப்புறம் என் பேர் தேவராஜ்ண்ணா.
என் பேர் தேவர். விஷயம் தெரிஞ்ச உடனே எம்எல்ஏ அந்த குரூப் வந்து விஷயம் தெரிஞ்ச உடனே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸ்டேஷன் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் சூப்பராக போச்சு. எல்லாம் உடனே கண்டுபிடிச்சாங்க குழந்தைய.